ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாசம் சுமாரான மாசமா தான் விளங்க போகுதுன்னு சொல்லியாகணும். குறிப்பா அதிசாரமா வந்திருக்க குரு 10ல இருப்பது ஆபத்தானது. அதனால உத்தியோகத்துல இருக்கிறவங்க எச்சரிக்கையை கடைபிடிச்சுதான். அதுவும் குறிப்பா உயர் பதவியில இருக்கக்கூடியவங்க மிகுந்த எச்சரிக்கையை கடைபிடிச்சே ஆகணும். ஏன்னா உங்களுடைய பணியில குற்றம் குறை அஜாக்கிரதையினால ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால நீங்க எச்சரிக்கையை கடைபிடிச்சுதான் ஆகணும். அதே நேரம் இந்த ராசிக்கு பாதகாதிபதியா விளங்கக்கூடிய சூரியனும் நீசமா இருக்கிற மாதம். அதனால நவம்பர் 3 வரைக்கும் நீங்க எச்சரிக்கையை கடைபிடிச்சுதான் ஆகணும். ஏன்னா அந்த நவம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் கன்னியில நீசமா இருக்காரு. நவம்பர் 3ஆம் தேதி துலா ராசிக்கு அவர் ஆட்சி ஆகிறதுனால அதன் பிறகு உங்களுக்கு நல்ல பலன்கள் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால முதல்ல ஒரு 15 நாட்கள் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்கணும். சக தொழிலாளர்கள்கிட்டையும் சரி, மேல் அதிகாரிகிட்டையும் சரி, உங்களுடைய பணிகளையும் நீங்க எச்சரிக்கையை கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கணும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் இதே எச்சரிக்கை தேவைப்படும். முதல் 15 நாட்கள் திட்டமிடாத செயல்களை செய்யறதோ அல்லது தேவையற்ற விஷயங்களை செய்யறதோ கூடாது. அது தேவையற்ற செலவுகளை உருவாக்கும் அல்லது இழப்புகளை உருவாக்கும். அதனால நீங்க திட்டம் போட்டு ஒரு வியாபாரத்தை செய்றீங்கன்னா அதை மிகுந்த திட்டத்தோட அதை செய்யணும். அது இழப்புகளை தவிர்க்க உதவும். குறிப்பா நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், மரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஆலயம் தொடர்பான தொழில்கள், பாரம்பரிய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்கணும். அவங்க லாபத்துல அவங்களுக்கு இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா நிறைய பிரயாணங்கள் உண்டு. பிரயாணங்களால ஆதாயம் இருக்கான்னா இருக்கு. இரும்பு தொழில் இதெல்லாம் கூட கவனம் தேவை. ஆனா எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், கட்டுமான தொழில்கள், செங்கல், மணல் போன்ற விஷயங்களை ஈடுபட்டிருக்கிற தொழில்கள், மிஷின்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் இது நல்ல மாதமாவே இருக்கும். ஆனா எது இருந்தாலும் நவம்பர் 3 வரைக்கும் எச்சரிக்கை கடைபிடிச்சுக்கணும். நவம்பர் 3க்கு மேல உங்களுக்கு அபரிமிதமான பாராட்டுகளோ அல்லது அபரிமிதமான ஒரு திருப்தியான ஒரு வருமானமோ வர ஆரம்பிக்கும். ஆடை ஆபரண தொழில்கள், ஹோட்டல், பியூட்டிஷியன் சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு நிச்சயமா நவம்பர் 3 வரைக்கும் வருமான குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் நவம்பர் 3க்கு மேல மன மகிழ்ச்சி கூடக்கூடிய நேரம் தான் அது. ஆனாலும் கூட இது வீடு தொழில்னு கிடையாது. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நீங்க பேசும்போது கூட சற்று எச்சரிக்கையை கடைபிடிச்சு பேசுறது தேவையற்ற சண்டைகளை தவிர்க்க உதவும். குழந்தைங்க விஷயம் ஆரோக்கியமா இருக்கும். அவங்க உயர்வுகளை அடைவாங்க. அதே சமயம் கூச்சலும் குழப்பமும் அவங்க கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கும். கை கால் வலிகள், மூட்டு வலிகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கும் தோன்ற. ஒரு சிலருக்கு வயிற்று வலி ஏற்படலாம். குழந்தைங்களோட ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஆனா அவங்க அடிக்கடி சோர்வாவாங்க. அதை மட்டும் நீங்க கவனிச்சு அவங்களுக்கு தேவையான விஷயத்த செய்யுங்க. தந்தையுடைய உடல்நிலையை காட்டிலும் தாயோடைய உடல்நிலையில அதிக கவனம் தேவை. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவது, ஆடம்பரமான பொருட்கள் வாங்குறது தவிர்க்க வேண்டிய மாசம் தான் அது. சந்திராஷ்டம தினங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. வாகனம் ஓட்டும் போது இந்த மாதம் சிறிது எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது கட்டாயம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் புவனேஸ்வரி, நாகாத்தம்மன், பிரத்யங்கரா தேவி, திருப்போரூர் முருகன், திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர்.